நாம் பூலோகம் நெருங்கி விட்டோம் போல. எப்படி சொல்கிறீர்கள் பிரபு? மானிடர்களின் கூச்சலும் அவர்களின் வாகனமும் அதிலிருந்து வரும் ஒளிபெயர்க்கி சத்தமும் காதை கிழிக்கிறது. கேட்கவில்லையா உனக்கு? ஆமாம் பிரபு, கேட்கிறது கேட்கிறது. விழுந்து விடாதே. அப்பா, தப்பித்தேன். சித்தா, அடியொன்றும் படவில்லையே. இல்லை பிரபு, இந்த மானிடர்கள் வாகனம் ஓட்டும் விதம் எனக்கு மிக பயமாக இருக்கிறது. குலை நடுங்கிறது. யார் அவன்? கழுத்தில் இடப்பட்ட காக்கை போல் வண்டி ஓட்டி கொண்டு வருகிறான். பிரபு, அவன் அலைபேசியை பேசிக்கொண்டே வருகிறான். இங்கே நிறுத்தவனை. மானிடா, இங்கே வாரம். மானிடா, வாருமா? ஏன் மானிடா, வாகனம் ஓட்டும் போது அலைபேசியை தவிர்க்க வேண்டும் அல்லவா? 1008 வேலை இருக்குது. கால் மேல கால் வந்துகிட்டே இருக்கும். போவையா? இல்லடா மூடா, இவர்களே அலைபேசியை பேசிக்கொண்டு வாகனம் ஓட்டி அடிபட்டு இறந்து விடுகிறார்கள். கேட்டால் நான் உயிரை எடுக்கிறேன் என்று என்னை திட்டுகிறார்கள். இவனை கக்கட 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 முக்கட முக்கட முக்கட. அப்படியே ஆகட்டும் பிரபு. என்ன வளர்றாரு உங்க தலைவரே? கட்டெரும்பை இந்த காதில் விட்டு இந்த காதில் எடுக்கும்படி உத்தரவு. கட்டெரும்பா? காதா? ஆளை விடுப்பா சாமி. நீ போன் பேசிட்டு வண்டியே ஓட்ட மாட்டேன். யார் இவன்? குருவி கூட்டி தலையில் மாட்டிக்கொண்டு வருகிறான். அவனையும் நிறுத்து. மானிடா, இங்கே வாரும். மானிடா, வாருமா? ஏன் மானிடா, வாகனம் ஓட்டும் பொழுது தலைக்கவசம் அணிய வேண்டும் அல்லவா? தலைக்கவசமா? ஓ, யூ மீன் ஹெல்மெட்? பழக்கமே இல்லப்பா. தலைக்கவசம் கட்டாயம் தானே. 500 ரூபாய் கொடுத்து கலரிங் பண்ணியிருக்கேன். ஹெல்மெட் போட்டா கலஞ்சிராது. உன் தலையை விட 500 ரூபாய் பெரிதாக போய்விட்டதா? சங்கத்துல சண்டை வந்துரும் பாஸ். சங்கம்மா? என்ன சங்கம்? புலிங்கோ சங்கம். என்னாங்கோ? புலிங்கோ. இவர்களே தலைக்கவசம் போடாமல் அடிபட்டு இறந்து விடுகிறார்கள். கேட்டால் நான் கொன்று விடுகிறேனோ? இவனை வேல்பூரி, மசால் பூரி, பானிபூரி, வெஜ் நூடுல்ஸ், சிக்கன் நூடுல்ஸ், எக் நூடுல்ஸ். என்ன எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டமா சொல்றாரு உங்க பாஸ். அதிலே மானிடா, எனது பிரபு நிரந்தரமாக ஒரு பாறாங்கல்லை உமது தலையில் கட்டிவிட சொல்லிவிட்டார். அவ்வளவுதான். பாறாங்கல்லா? தலையிலையா? சாமி, இனிமே ஹெல்மெட் போடாம நான் வண்டியை ஓட்ட மாட்டேன். மது அருந்து விட்டு வண்டி ஓட்டுவது, தலைக்கவசம் அணியாமல் வண்டி ஓட்டுவது, இருக்கை பட்டை அணியாமல் வண்டி ஓட்டுவது, அதிவேகமாக வண்டி ஓட்டுவது, சாலை விதிகளை மீறுவது, இது போன்ற எல்லா தவறுகளையும் செய்துவிட்டு கடைசியில் அடிபட்டு இறந்து விடுகிறார்கள். ஆனால் கெட்ட நேரமும் தலைவிதியும் என்று கூறுகிறார்கள். விதிமுறைகளை மீறி வாகனம் ஓட்டுபவர்களுக்கு தக்க தண்டனை கொடுக்க வேண்டும். காவல்துறை எவ்வளவு சிறப்பாக செயலாற்றினாலும் தனி மனித ஒழுக்கம் தேவை. அனைவரும் சாலை விதிகளை மதிப்போம். விபத்தில்லா தேசத்தை உருவாக்குவோம்.